நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்கள் ஆகிட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடும் நினச்சிக்கிறீங்க. திருப்பியும் சொல்கிறேன், இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். 2000 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேருக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, 2000 வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் சொல்லி அப்படின்றாங்க. நீங்கள் இப்படி பார்க்கணும், சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு, இனி டைம் இல்லை. அவர் வச்சுருந்தது டைம் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுதுன்னா நம்ம காலம் முடியுதுன்னு அர்த்தம். பையனுக்கு பர்த்டே கொண்டாடும் போது நீங்கள் என்ன சொல்லி கொண்டாடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் பர்த்டே, செகண்ட் இயர் பர்த்டே. அதோட அர்த்தம் என்னென்னா அவனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்றீங்க. உண்மை என்னென்னா அவன் 2 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் லைஃப்பில் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆக 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 70 ஆச்சு 80 ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கே அவர் இருக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு, அவர் கல்லறையை நோக்கி பிரயாணப்படுறாருன்னு அர்த்தம். அதைத்தான் நீங்கள் பர்த்டேன்னு சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. அவருடைய வாழ்க்கையில் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஆப்போசிட்டாக பார்க்குறோம். அவர் 3 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாரு, 4 வருஷம், 5 வருஷம், எனக்கு 25வது வருஷம், 50வது வருஷம் பர்த்டே, 50 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் மிச்சம் 30 தான் இருக்காமா. அதை அப்படி தான் ஆக்சுவலாக பார்க்கணும். அதே மாதிரி தான் இயேசு வருவது தாமதிக்கிறார் என்று சொன்னால் அந்த அவர் வச்சிருந்த டைமில் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போனா வச்சிருந்த டைமில் மினிமம் 99.99% முடிஞ்சிருச்சு. இன்னும் சொற்ப காலமே இருக்கிறது, கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். எப்போ வேணாலும் இயேசுவின் வருகை சம்பவிக்கும், எந்த நிமிஷம் வேணாலும். அப்போ அதற்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? அப்போது இந்த வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு சீஷர்கள் ஒரு உபயாந்தரத்தை கையாளுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அந்த அடையாளத்தை கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த அடையாளத்தை வச்சுட்டாவது அவர் வர்றதை நாங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுப்போம். அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவர் வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்காக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இயேசுவும் அடையாளத்தை சொல்லாமல் இல்லை, அநேக அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். 4வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அடையாளங்களை சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதில் மிக முக்கியமான 3 காரியங்களை சொல்கிறார். அதில் ஒவ்வொன்றையாக தனித்தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கான நேரம் இல்லை. இப்போ அதில் மிக முக்கியமான 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அந்த 3 காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 3 காரியங்களுக்கு, குறிப்பாக 3 காரியங்களுக்கு அவர் எச்சரிப்பாக இருக்க சொல்லுகிறார். அதான் சபைக்கான ஆயத்தம். எதுக்காக இந்த செய்தியை பார்க்குறோன்னா, வருகையில் போவதற்கு நான் என்ன செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்படி ஆயத்தப்படுறதுக்கு சில அடையாளங்களை உள்ளேயும் வெளியேயும் ஆண்டவர் அடையாளங்களை கொடுக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது பிறக்கும் பொழுது வெளியே நட்சத்திரம் வந்துச்சு, அது அடையாளம். வெளியே இயேசு பிறந்துட்டார்ன்ற, உள்ள எருசலேமில் இயேசு பிறந்துட்டார், இஸ்ரவேலில் இயேசு பிறந்துட்டாருங்கிறதுக்கு நட்சத்திரம் வெளியே அடையாளம். கிழக்கில் இருக்கிறவன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு என்ன அடையாளம்னா, பைபிளை வாசிக்கணும். ஏரோதும் வேதபாரகரும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆமாம் மேசியா பெத்லகேமில் பிறப்பார்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உள்ளே இருக்கிறவங்க வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும், வெளியே இருக்கிறவன் அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிறவன் கண்டுபிடிக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாமெல்லாம் உள்ளே இருக்கிறவங்க, வெளியும் அடையாளம் நடக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளியே நிறைய அடையாளங்கள் இருக்குது. இயேசு சொல்கிறாரு, வெளியே யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லா அடையாளத்தையும் சொல்கிறார். இதெல்லாம் வெளியே நடக்கிற அடையாளம், அதெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளேயும் சபைக்கு உள்ளேயும் சில அடையாளங்கள் உண்டு. அது நமக்கான அடையாளம். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா, வெளியே இருக்கிற அடையாளத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருக்கிற அடையாளம் புறச்சாதியாக இருக்குது. நட்சத்திரம் வெளியே வந்துச்சு, யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கில் இருக்கிற வானசாஸ்திரிகளுக்கு. அது எருசலேமுக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு இல்லை, இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு அடையாளம் நட்சத்திரம் அல்ல, அடையாளம் வசனம். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் பிறந்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சான். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இப்பொழுது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உள்ளுக்குள்ளே நடக்கிற அடையாளங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அடையாளத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக 3 காரியங்களை இயேசு சொல்லுகிறார், அதை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, முதலாவது வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு காரண காரியங்களையும் அவரே பின்னாடி சொல்றாரு, அதையும் வாசித்துருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்கெல்லாம் நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்களில் கொஞ்சம் பேர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 இடத்துலையும் தெரியுது பாருங்கள். இவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்து ஜனங்களை வஞ்சித்தவர்களில் அநேகர்.
இப்போ நீங்கள் இதில் இருக்கிறாங்க பாருங்கள், இதில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மாதிரியே தெரிகிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? இயேசு மாதிரி யார் இருக்கிறது? ஃபஸ்ட்லையா? ஃபஸ்ட்டா மூணா? ஃபஸ்ட்டுன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க. கை தானே தூக்க போகிறீங்க, அதையும் இப்படி தூக்குறீங்க, இப்படி தூக்குங்க. மூணுன்றவங்க சரி, ஓகே. நான் இந்த கேள்வி வந்து விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல. இந்த கேள்வி கேட்டால் அடுத்த பாயிண்ட் எனக்கு கிடச்சிரும். அதுக்கு தான் நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, சரி இப்போ கை தூக்குனவங்களாம் எனக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? இயேசு எந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்தாரு? நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த நியாயம்தான். இயேசுநாதர் எந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாரு? இல்லை, எந்த ஃபோட்டோலையும் இல்லைல்ல. நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அநேகர் ஏன் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வருவார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் இப்படிப்பட்ட ஆட்கள் வர்றாங்க, ஜனங்க ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு முதலாவது ரீசன் என்ன பாருங்க. இவர் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்தவரில் நீங்கள் ஓட்டு போட்டால் முதல்ல கை தூக்குனீங்களே, அவருக்கு பேர் விசாரியன்னு பேர். இவர் வந்து இங்கே இப்போ ஜெயிலில் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் தான் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்ததில் நம்பர் 1. நம்ம நூற்றாண்டுகளில், நம்ம இந்த 20-21ஆம் நூற்றாண்டுகளில் ஜனங்களை அநேகமாக வஞ்சித்ததில் இவர் தான் நம்பர் 1. லட்சக்கணக்கானவங்க இவருக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. ஒரே நாளில் மட்டும் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டு, அதாவது அவரை ஏற்றுக்கொண்டு நான் தான் இயேசுன்னு அவரை நம்பி பின்னாடி போயிட்டாங்க. சொத்துக்கள்லாம் விற்று அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தவொன்னே இயேசு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, யார் இருக்கிறான்னொன்னே அவர் இருக்கிறாரு, ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மைண்டில் இயேசு இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி சில காரியங்களை சின்ன வயசுலேருந்தே ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, தலைமுறையாக ஏற்றியாச்சு. அது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு, இன்னொரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்த உடனே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மூல உபதேசமாக என்ன இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இயேசுநாதர் ஃபோட்டோ, அவங்க அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, தூதர்கள் ஃபோட்டோ, சீஷர்கள் ஃபோட்டோ எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க. சிலை இருந்தால் தூக்கி வெளியே போட்டுருங்க. காரணம், இயேசுநாதர் சிலையிலே வாசம் பண்ணவில்லை. அதை விட முக்கியம், இயேசு இப்படி இல்லை, அதான் முக்கியம். இயேசு இப்படி தான் இருந்திருப்பார்ன்றதுக்கு ஒரு ப்ரூஃபும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இயேசுநாதர் மாதிரி எந்த படமும் வரையப்பட்டதில்லை, எந்த விதமான சித்திரங்களும் கிடையாது. அவர் காலத்தில் அவருக்காக சிலை வடிக்கப்படவில்லை. இப்படி தான் இயேசு இருப்பார்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசுநாதருக்கு முன்னாடி இருக்கிற அகஸ்து சீசர், அவருக்கு முன்னாடி உள்ள அலெக்சாண்டர் காலத்தில் உள்ளது, அகழ்வாராய்ச்சியில் எத்தனையோ சிலைகள் கிடச்சிருக்குது. எத்தனையோ சிலைகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கிடச்சிருக்குது. ஆனால் இது வரைக்கும் இயேசுநாதர் சிலைன்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. நான் சொல்கிறது 1ஆம் நூற்றாண்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இப்படித்தான் இயேசு இருந்தாருக்கான ஒரு சிலை கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடையாது. ஏன் பர்பஸாக கர்த்தர் அப்படி செஞ்சுருக்கிறாருன்னா, இயேசு அப்படி இல்லை, இயேசு அப்படி இருக்கவும் முடியாது. அதுதான் மூல உபதேச சபைகளில். இப்போ மூல உபதேச சபைகளில் அது கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களே கரப்டடு, நாங்களே இப்போ அதை ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் வீடுகளிலேயே இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு யார் வழியாவோ நுழைச்சிட்டான். அது யார் வழியாக வேணா இருக்கலாம். அதாவது யாராவது சுவிசேஷகர்கள் வந்து புத்தகம் போடலாம், அந்த புத்தகத்தில் இயேசுநாதர் இப்படி தான் இருப்பார்னு ஃபோட்டோ போட்டிருக்கலாம். கேட்டதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, ஏன் இப்படியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிற காரணம், புறஜாதியாருக்கும் இந்த புஸ்தகம் போகுது, அவர்கள் இயேசுவை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இயேசுவை பார்க்கணுன்னா அவர்களுக்கு இதை காட்டுவது தானே, ஏதாவது ஒன்று பார்க்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆவியிலே தான் பார்க்க முடியுமே ஒழிய மாம்சத்திலேயோ சித்திரத்திலேயோ பார்க்க முடியாது. 2000 வருஷமாக இல்லாத அறிவு இப்போ இருக்கிறவங்களுக்கு பொத்துக்கிட்டு கொட்டுது. எப்படியாவது இயேசுவை காட்டணும்னு நினைக்கிறாங்க. இது மீடியா காலம், அதாவது டிவி, நம்ம வரக்கூடிய கம்யூனிகேஷன் காலம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த இயேசுவை காட்ட வேண்டும் என்பதற்காக வேற வழியே இல்லை, ஏதாவது பண்ணி இந்த இயேசுவை காட்டுகிறார்கள். நிச்சயமாக இயேசு இப்படி இல்லை, இப்படி இருக்க வாய்ப்பும் இல்லை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா,
நீங்கள் வசனத்திலேருந்தே எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுது. உன்னத பாட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவர் 10,000ங்களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட புறா கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே இருக்கிற யார் முகமும் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் வரையக்கூடிய இயேசுநாதர்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோ, அதில் வேற என்ன கொடுமைன்னு கேட்டால், இந்தியாவில் இருக்கிற இயேசுநாதர் வேற மாதிரி இருப்பார், அமெரிக்காவில் இருக்கிற இயேசுநாதர் வேற மாதிரி இருப்பார், ஐரோப்பாவில் இருக்கிற இயேசுநாதர் வேற மாதிரி இருப்பார். பார்க்கறதுக்கு நீல முடி தாடியோடு தான் இருக்கும். கண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இயேசுநாதருக்கு பிளாக்காக இருக்கும், யூரோப்பில் இருக்கிற இயேசுநாதருக்கு ப்ளூவாக இருக்கும். ஏன்னா அங்கே இயேசுநாதரை ப்ளூவாக சொன்னால் தான் அவங்க ஒத்துப்பாங்க, இங்கே பிளாக்காக சொன்னால் தான் இவங்க ஒத்துப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். மேரியம்மாவே பாருங்க, ஐரோப்பாவில் மேரியம்மா வேற மாதிரி இருப்பாங்க, நம்ம ஊர் மேரியம்மா வேற மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மாவையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டு. இன்னைக்கு இதுதான் சபைகளில் இருக்கக்கூடியதான அடிப்படை மூல. உட்காருங்க. இதுதான் அடிப்படை. இது அடிப்படையில் நீக்கப்பட வேண்டியதான காரியங்கள் நீக்கப்படவில்லை. அது இன்னும் சபைகளுக்குள்ள ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் எதிர்த்தாங்க, எல்லாம் வெளியே போகணும்னு சொன்னாங்க. ஏங்க இந்த ஃபோட்டோ இருக்கிறதுல என்னங்க ஆக போகுது? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்வார், உன் பாளையத்திலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார், உலாவும் போது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்குகள் என்பது சபையை குறிக்கிறதாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. சபைகளுக்குள்ளே உலாவுகிறார், உங்கள் வீடுகளுக்குள்ளே உலாவுகிறார். இன்னைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்ல சம்பாத்தியம், நல்ல 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு முந்தி வேலை செய்யறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு மிஷின் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, மிக்சி இருக்காது, கிரைண்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர்கிட்ட கார் இருக்காது, சைக்கிள் தான் இருக்கும், வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லா மிஷின் இருக்குது, தேங்காய் அரைக்கிறதுக்கு மிஷின், மாவு அரைக்கிறதுக்கு மிஷினு, துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, ஒரு கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏசிலேருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்டு பாருங்கள், சம்பாத்தியமும் நிறையா, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னு தெரில. இதெல்லாம் அதிகமாகனா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சி தானே இருக்கணும். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக எல்லாம் வந்தாச்சு, அப்போ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையணும். பிரச்சனை என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறான். டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த காலத்துலையும் இல்லாதவங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறான். காரணம் என்ன? நீங்கள் அதை ஸ்பிரிச்சுவலாகவே யோசிக்க மாட்டீங்க. பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறது, என்னன்னே தெரியல பாஸ்டர், நிம்மதியே இல்லை, என்னன்னே தெரியல பாஸ்டர், சமாதானமே இல்லை, என்னன்னே தெரியல, நல்லா தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுநாதர் இல்லை, அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களா? இயேசுநாதர் இல்லைன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, கன்ஃபார்மாக இருக்க மாட்டார். ஏன்? உங்கள் வீட்டில் முதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, டிவியில் போட்டு விட்டுறீங்க, வீட்டுக்குள்ளே சீரியல் ஓடுது, வீட்டுக்குள்ளே ஐபிஎல் ஓடுது, வீட்டுக்குள்ளே WWF ஓடுது, வீட்டுக்குள்ளே எல்லா விதமான சீரியலும் ஓடுது, ஆனால் இயேசுநாதரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க. அதானே அர்த்தம்? நீங்கள் உட்காந்து சீரியல் பார்க்கும்போது இயேசுநாதர் என்ன இருப்பார்? உங்கள் வீட்டில் எங்கே இருப்பார்? யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் வீட்டில் டிவி பார்க்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டிவி பார்க்காத ஒருத்தர் இருக்காரு, அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர் எங்கே உட்காந்துருப்பாரு? அவர் எழுந்திரிச்சு போய் ரூம்குள்ளே உட்காந்துருப்பாரு, அப்படி தானே? இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பாரு. நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க ஹாலில், ரூமுக்கு போகலான்னு போனால் பையன் அங்கே வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், இயேசுநாதருக்கு ரூம்லேயும் இடம் இல்லை. சரின்ட்டு கிச்சனுக்கு போகலான்னு போனால் நீங்கள் யூடியூப்பில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கேயும் இயேசுநாதர் நிற்க முடியாது. உங்கள் வீட்டில் அப்புறம் எங்கே தான் நிற்கிறது? அப்புறம் வாசலில் வந்து நிற்கலான்னு பார்த்தா வாசல்லையும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கீங்க, அவர் முகத்தையே வேற ஒன்று போட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுவும் எங்கே தான் இருக்கும்? நிலைக்காலில் தான் போட்டிருப்பாங்க. ஏங்க நிலைக்காலில் ஒட்டி வச்சுருக்கிறீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்? ஏன் அது வந்து பெட்ரூமில் இல்லை? இல்லை, அது வந்து வாசக்காலில் தான் இருக்கணும். ஏன் வாசக்காலில் இருக்கணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம் வாசக்காலில் இருந்தால் தான் பிசாசு உள்ளே வராது. ஏன்னு சொன்னால் பிசாசு வந்து பார்த்து ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு படிச்சிடும். ஏன்னா பிசாசு வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஸ்டிக்கரை பார்க்கும். ஸ்டிக்கரை பார்த்து படித்து முடிச்சுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஸ்டிக்கர் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் ஒருத்தரை கேட்டேன், இது ஏன் ஒட்டி வச்சுருக்கீங்கன்னு. இல்லை, இதில் வேறு குருத்தோர ஞாயிறு வந்துருச்சுன்னா அந்த தொல்லை வேறு இருக்குது, அதில் வேறு நீங்கள் சிலுவையை செஞ்சு தொங்கையை விட்டுருவீங்க, வாசக்காலில் தான் தொங்க விடுவீங்க, ஏன்னா சிலுவையை மேலே தொங்க விட்டால் பிசாசு வீட்டுக்குள்ளே வராதுன்னு. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா,
பிசாசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதே இருக்கட்டும், உள்ளே இருக்கிற பிசாசு எப்போ வெளியே போவோம்? ஏற்கனவே உள்ளுக்குள்ளே பிசாசு உட்காந்துருக்குதே. சீரியல் வழியாக உள்ளே வந்துருச்சு, WWF உள்ளே வந்துருச்சு, IPL வழியாக உள்ளே வந்துருச்சு, பையன் வீடியோ கேம்ஸ் வழியாக உள்ளே வந்துருச்சு. உள்ள வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கா சொல்லுங்கள்? எந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குது? சீரியலில் போடுற அத்தனை சண்டையும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சீரியலை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே எடுக்கிறான், அப்படியே நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே அவங்க எடுக்கிறாங்க. நான் மாற்றி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நடக்கிறத அவன் எடுக்கலை, அவன் என்ன எடுக்கிறானோ அது உங்கள் வீட்டில் நடக்குது. ஏன்னா நீங்கள் என்னத்தை போட்டு விட்டுருக்கீங்களோ அதானே வரும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்க. மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? 6வது வசனத்தில் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இங்கே இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். கர்த்தர் அருவருக்கிற காரியம் வீட்டுக்குள்ளேயும் இருக்கு, கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ளேயும் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது எப்படி கர்த்தர் இருப்பாரு? நீங்க கர்த்தர் இருக்கிறாருங்கிறத எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க தெரியுமா? பணத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க, நல்ல வேலையை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்ல வீடு இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல பிள்ளைகள் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இதை விட கர்த்தருக்கானதுக்கு என்ன சாட்சி? அப்போ உலகத்தானுக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது? உலகத்தான் இதை விட பெரிய வீடு வச்சிருக்கிறானே அம்பானி, 4000 கோடிக்கு ஹெலிகாப்டர் இறங்கி ஏறுதாமா. இதை விட நல்ல பிள்ளைகள்லாம், அருமையான பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கு. நமக்கு நம்ம பிள்ளை ஏந்திரினா ஏந்திரிக்க மாட்டேங்குது, நம்ம பிள்ளை திட்டுது காலங்கத்தால். நம்ம வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, நம்ம பிள்ளைகள் போயிட்டு இருக்கு. உலகத்தான் பிள்ளை கூட பரவாயில்ல, நிறைய பிள்ளை அமைதியாக இருக்கு. நம்மளை விட அங்கே நல்ல அமைதியான வாழ்க்கை அங்கே இருக்கு. அப்போ அதெல்லாம் அங்கே யார் கொடுத்தது? அப்படியானால் வசதியான வீடும் நல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற பணமும் இது அல்ல கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததும் ஆனது. அதுதான் கர்த்தர் கொடுக்குற சமாதானம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.